அப்புறம் இன்னைக்கு வந்து 30 இயர்ஸ் ஆஃப் முத்து 1995ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு படம் 28 வருஷம், 27 வருஷம் கிட்ட ஒரே ரெக்கார்ட அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முத்து தான். முத்து தான் முதல் திரைப்படம் ஜப்பான்ல 100 நாளுக்கு மேல தியேட்டர்ல ஓடின படம். ஸோ இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டுல 17 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 1,75,00,000, கேரளால 3,80,00,000, கர்நாடகால 1,25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15,00,000. ஸோ இந்த படம் ஓவர்சீஸ்ல ஜப்பான்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜப்பானீஸ் எண் 400 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 3.1 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி கிட்ட அது மட்டுமே வருதுன்னு வைங்களேன். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல மற்ற நாடுகள்ல, அதாவது ஜப்பான் இல்லாம மற்ற நாடுகள்ல 2.15 மில்லியன். இதுல மலேசியால பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. டோட்டலா ஓவர்சீஸ்ல மட்டுமே 23 கோடி 22 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 47 கோடியே 17 லட்சம், பட்ஜெட் 8 கோடி. அதாவது 15 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இத்தனைக்கும் நான் வந்து ஜப்பானோட ஷேர் இல்லாம சொல்றேன். அதாவது ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஜப்பான் கலெக்ஷன் இல்லாம. ஜப்பான் கலெக்ஷனையும் சேர்த்து ஒரு தமிழ் பிலிமோட வேர்ல்டு வைடு கலெக்ஷனை சேர்த்தா இது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க.